அரசிடம் மானியம் வாங்கித் தருவதாக தயாரிப்பாளர் கில்டு செயலாளர் பதவியை தவறாக பயன்படுத்தியும் திமுக அமைச்சருக்கு தர வேண்டும் என கூறியும் மீடியேட்டர் துரைசாமி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. தமிழ் திரைப்படங்கள் எடுத்து நஷ்டம் அடைந்துள்ள சிறு தயாரிப்பாளர்களுக்கு அரசிடம் இருந்து 7 லட்சம் ரூபாய் மானியம் வாங்கித் தருவதாக கூறி தயாரிப்பாளர் கில்டு செயலாளர் பொறுப்பை பயன்படுத்தி துரைசாமி மற்றும் மீடியேட்டர் கமலநாதன் ஆகியோர் அபகரித்துள்ளனர். மேலும் உறுப்பினர் சேர்க்கைக்காக போலியாக யூனியன் வங்கி சீல் தயாரித்து கவுண்டர் ஃபைல் கொடுத்த மீடியேட்டர்கள் துரைசாமி, சக்கரவர்த்தி மற்றும் ஜம்பு ஆகியோர் சுமார் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் விசாரணை தீவிரமாக நடைபெறவில்லை என தயாரிப்பாளர் ஜாகுவார் தங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல திமுக அமைச்சர் பெயரை கூறி திரைப்படத்துறையில் பல்வேறு மோசடிகளை செய்து வரும் மீடியேட்டர்கள் துரைசாமி, சக்கரவர்த்தி, ஜம்பு ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திரைத்துறையினரின் கோரிக்கையாக உள்ளது. இப்போ கமல்நாதன்றவர் நிறைய பேர்கிட்ட மானியம் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் 25,000 வாங்கியிருக்காரு. இப்போ எல்லாம் என்ன கொதிப்படைகிறாங்கன்னா, மானியமும் வாங்கி தரல, அது மட்டும் இல்லாமல் இவர் மானியம் வாங்கி தருவாங்க நம்பிக்கையில் அவங்க எல்லாம் 7 லட்சத்தை இழந்துட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதேமாரி உறுப்பினர் ஒரு 100 பேர் பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா நானே 25,000 கொடுத்துருக்கேன். 25,000 கொடுத்து மானியம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு நம்பி நானே ஏமாந்துருக்கேன். எனக்கும் மானியம் கிடைக்கல. அஜிமலை முத்துப்பாண்டியன் 2014 ஒரு படம் பண்ணேன். எல்லாம் முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு 80-90 தேட்டர்கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்கு. நல்லா போச்சு படம், பரவாயில்ல. ஆனால் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ஐயா துரைசாமி அவர் தான் பண்ணார். மானியம் வாங்கி தரேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா பணம் கட்ட சொன்னார். கட்டணும் எல்லாமே சென்சார் காப்பி எல்லாமே கொடுத்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு அது வாங்கி கொடுக்கவே இல்லை. கேட்டதுக்கு உங்கள் படம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இனிமேல் அடுத்த இதில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் என்ன மாதிரி ஆளுக்கே இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கும்போது இன்னும் சின்ன சின்ன ஆளுங்க இந்த தமிழ் சினிமாவில் என்ன பண்ண போகிறாங்க. ஐயா ஜாக்குவார் தங்கம் அவர்களை சந்தித்தேன். பட் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். நீங்கள் ஏன் நீங்கள் கில்ட் ஆஃபீஸ் அணுகாமல் ஏன் தவறான வழியில் அப்படி போனீங்க அப்படின்னு கேட்டார். பட் அது நான் செஞ்சது தவறு தான். நம்ம நண்பர்கள் ஒரு 25 ஆண்டு காலம் நட்பாக இருக்கார் துரைசாமி அவர்கள்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டார். அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் என்ன மாதிரி யாரும் போயிடாமல் ஐயா ஜாக்குவாரை அணுக வேண்டும்னு சொல்லிட்டு மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்ளுங்க. இதற்கிடையில் மறைந்த தயாரிப்பாளர் கலை என்பவரின் மனைவி நிர்மலாவிடம் அரசிடம் மானியம் வாங்கி தர 1 லட்சம் செலவாகும் என மீடியேட்டர் சக்திவேல் பேசும் செல்போன் ஆடியோ வெளியாகியுள்ளது. கலை நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. ஆமா, அதான்மா இப்ப எனக்கு ஒரு 20,000 அட்வான்ஸ் கொடுங்கம்மா. பிளஸ் அந்த புக் ரெடி பண்ணணும். நான் மெயினா பணம் போடணும்னா யார் அக்கௌண்ட்டுக்கு சார் போட்டு விடணும்? என் அக்கௌண்ட் தான் போடணும். நீங்க நான் தானே டீல் பண்றேன் எல்லாமே. இல்ல என்கிட்ட சரி நான் பணம் என்ன போட்டு விடுறேன் சார். நீங்க இது யாரு வச்சு பண்றீங்க? உங்களுக்கு பின்னாடி நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? நீங்க ஒரே ஆளா தானே சார்? மினிஸ்டர் வச்சு தான் பண்றேன் நானு. மினிஸ்டர் வச்சு தான் ஓகே பண்றேன் நானு. அதனால சொல்றேன் நான். தாமோ அன்பரசன் ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்த மினிஸ்டர் வச்சு தான் நான் பண்றேன் நான். ஆமா, தாமோ அன்பரசனா சார்?